Hi friends, welcome to Queen with Priya. இன்னைக்கு நம்ம வீடியோல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் சாலட் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி கேரட் ஒன்னு எடுத்துக்கங்க. பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. வெள்ளரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒன்னு எடுத்துக்கங்க. வெள்ளரிக்காயும் கேரட்டையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாலட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் வெள்ளரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 2 பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம கட் பண்ணி ஒரே ஷேப் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு சேர்த்துக்குங்க. அடுத்து பன்னீரை சேர்த்துக்குங்க. அடுத்து வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சாலட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து வந்து டேஸ்ட்டுக்காக சாட் மசாலா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாலட்டுக்கும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து டூத் பிக் எடுத்துக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டு, அடுத்து பன்னீர், அடுத்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃப்ளாக்கு மாதிரி நமக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒவ்வொரு சாலட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி பிளேட்டில் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் புளிப்பு சுவைக்காக நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை வந்து எல்லாத்துலேயும் லைட்டாக வந்து புளிஞ்சு கொடுத்துக்கலாம். பன்னீர் வந்து லைட்டாக எண்ணெயில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. கேரட்டை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது பற்களுக்கு ரொம்ப நல்ல பழத்தை கொடுக்கும். பல் எனாமல் மற்றும் ஈறுகளை வந்து வலுப்படுத்தி கொடுக்குது. ஸோ பன்னீர்லேயும் வந்து கால்சியம் புரதச்சத்து நிறையவே இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெள்ளரிக்காயில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.